வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பழம்பெரும் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் இசைத்துறையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவருடைய மறைவுக்கு உடல் மறைந்தாலும் குரல் மறையாது. வைரமுத்து பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. யார் இந்த பாடகர் ஜெயச்சந்திரன், அவர் தமிழ் சினிமாவில் ஆற்றிய பங்கு என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழம்பெரும் பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 80. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று முன் அவரது உயிர் பிரிந்தது. அவரது மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1944ஆம் ஆண்டு கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த பி ஜெயச்சந்திரன் இசையின் மீது இருந்த ஆர்வத்தால் இசையை கற்றுக்கொண்ட இவங்க சென்னையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் முதலாக மேடை ஏறி பாடினார். அதைத் தொடர்ந்து தான் அவருக்கு சினிமாவில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து காஞ்சலி மரக்கார் என்ற மலையாள படத்தில் முதல்ல பாடினாங்க. ஆனால் அந்த படம் வெளியாகுவதற்கு முன்பே கலித்தோழன் படம் வெளியாகி அதுவே அவருடைய முதல் பாடலாக மாறியது. இந்த நிலையில் தமிழ் திரைப்படத்தில் பல ஹிட் பாடல்களை இவர் பாடித்துள்ளார். 3 முடிச்சு படத்தில் வரும் வசந்தகால நதிகளை பாடல், கிழக்கே போகும் ரயில் படத்தில் வரும் மாஞ்சோலை கிளிதானே, கடல் மீன்கள் படத்தில் தாலாட்டுதே வானம் பாடலுக்கு, வைதேகி காத்திருந்தா படத்தில் காத்திருந்து காலம் போனதடி பாடலும், ராசாத்தி உன்ன தமிழ் சினிமாவில் காலத்தால் என்றும் அழியாத பல பாடல்களை பாடியுள்ளார். 1600க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கும் இவர் சிவசங்கர சர்வசரண்ய விபோ பாடலுக்கு 1975ஆம் ஆண்டு சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை பெற்றார். தன்னுடைய தெய்வீக குரலாலும் ரசிகர்களை மகிழ்த்து வந்த ஜெயச்சந்திரன் இன்று உயிரிழந்து 80 வயதான ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவின் காரணமாக கேரளாவில் உள்ள திருச்சூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சற்று முன் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போனார். அவரது மறைவு பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த வைரமுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து கவிதை வெளியிட்டுள்ளார். பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார் என்ற செய்தியால் கண்கள் நீர் கட்டின. கொடியிலே மல்லிகைப்பூ மறக்க முடியுமா? தெய்வம் தந்த பூவே காற்றிலே கரையுமா? என் மீன் விழுந்த மலைத்துளியே மண்ணில் மறைந்து போகுமா? எத்தனை பாடல்கள், அத்தனையுமே முத்துக்கள். பழக இனியவர், பண்பாளர், அவரை நான் ஏழைகளின் ஜேசுதாஸ் என்பேன். அவள் உடல் மறைந்தாலும் குரல் மறையாது. இன்று எழுதிய என் கவிதை இனிமேல் உன்னை அவர் இசைப்பார். கனத்த மனதோடு அஞ்சலி ஆழ்ந்த இரங்கல் என பதிவிட்டுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.